இங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர செலிப்ரேஷனா போயின்னு இருக்கு. பாட்டு லவ் சீன்லாம் இல்ல எனக்கு அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு. ஓகே, நரம்பு தான் அப்படியே இழுகுது. இழுக்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கு போது ப்ரோ, பார்த்து. ஓகே, யார் டைரக்டர் தெரியுமா? தெரியாது. தெரியாமலே படம் பார்க்க வந்துட்டீங்களா? சரி, ஓகே. தெரியும் அந்த பாட்டு. அந்த பாட்டு தான் தல என்ன இழுக்குதுன்னு சொன்னாங்க தல. பொத்துன்னு கீழே விழுந்தேன் தல. இழுத்து வாரி போட்டுச்சு கீழே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம காதலிக்க நேரம் இல்லை படத்தோட ரிவ்யூக்காக வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர செலிப்ரேஷனா போயின்னு இருக்கு. வாங்க அதை நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். வெளியில பாத்தீங்கன்னா பயங்கரமா செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. அங்க ஒரே நாய்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை தனியா கூட்டின்னு வந்தேன். படம் பாத்துட்டீங்களா? எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு தல. ஓகே. அது ரவி இல்ல ரெவி. ரெவி இப்போ ஆமா, ஜெயம் ரவி கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவரு இனிமேல் வந்து. இல்ல தல, அது இல்ல தல. இனிமேல் அவர் ரவி இல்ல ரெவி நொறுக்கி விட்டார் தல. அப்படியா? எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தல. ஓகே ஓகே. ஆமா, பயங்கரம் பண்ணி விட்டாப்புல. பாட்டு லவ் சீன்லாம் இல்ல எனக்கு அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. சிலாப் ஆயிடுச்சு அப்படி உடம்புலாம். சூப்பரா இருக்கு தல. என்ன இழுக்குதடி பாட்டு அப்படியே உங்களை ஐயோ, இழுத்து தூக்கி போட்டுச்சு தல கீழே. சேர்ல இருந்து கீழே வந்துட்டேன். ஆமா, கையெல்லாம் சிலுத்திச்சு எனக்கு. சூப்பரா வாசிக்கிறா போல. என்ன மியூசிக் தெரியல, வாசிச்சு விட்டுறாங்க. யார் தெரியுமா மியூசிக்? தெரியல தல, அதெல்லாம் தெரியல தல. தெரியாம பாத்துட்டு வந்தீங்க. சூப்பரா இருக்கு தல. ஏஆர் ரகுமான். ஐயோ, வேற லெவல் தல. அவரு பயங்கரம் பண்ணி விட்டாப்புல. யோகி பாபு காமெடி எப்படி இருக்கு? ஐயோ, அச்சு வாயெல்லாம் வச்சிட்டாப்புல. தெரியல அவரை பத்தி. அவர் முடிய பாத்துல நூடுல்ஸ் மண்டியா பயங்கரம் பண்ணி விட்டாப்புல. எப்படி இருக்குது படம்? சும்மா நொறுக்கு மாதிரி இருக்கு. நொறுக்கு மாதிரி இருக்கா? என்ன பிடிச்சிருந்தது படத்துல? காதல் சீனு. ஓகே. நரம்பு தான் அப்படியே இழுக்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கு போது ப்ரோ, பார்த்து. அதுதான் இல்ல ப்ரோ, அந்த படத்தை பார்த்தோன்னே அப்படி இழுகுது. அப்படியே இழுக்குதா உங்களை? அந்த என்னை இழுக்குது. காதல் மனசுக்குள்ள வந்து அது மாதிரி இழுகுது. அந்த மாதிரி இழுக்குதா? சரி, ஓகே ஓகே ஓகே. யோகி பாபு காமெடிலாம் அப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு. அண்ணன் நொறுக்கிட்டாரு. எல்லாமே நொறுக்கிட்டாரு. ஓகே ஓகே ஓகே. யார் டைரக்டர் தெரியுமா? தெரியாது. தெரியாமலே படம் பார்க்க வந்துட்டீங்களா? சரி, ஓகே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மனைவி கிருத்திகா உதயநிதி. அவங்க தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு படம்? சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் வினய் தெரியுமா உங்களுக்கு? வினய் யார்? வினய் யார்? வினய் தெரியாது. வினய் வந்து அந்த எதற்கும் துணிந்தவன்ல வந்து வில்லனா நடிச்சிருப்பார் பாருங்க. தெரியலையா? அப்போ கூட தெரியலையா? இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தது அவங்கள? ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காங்க தலை. ஓகே. ஆல்ரெடி தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. சூப்பராக இருப்பாங்க அவங்க. பயங்கரம் தலை. வேறு லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க. வேறு லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க. படத்தோட பண்ணி வச்சிருக்காங்க. கிருத்திகா உதயநிதி வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 4வது படம் அவங்களுக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைரக்ஷன் தலை. ஓகே ஓகே. அட்டகாசமாக பண்ணிக்கிறாங்க. போய் பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சூப்பராக இருக்குது தலை. நீட்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க. பாட்டு எல்லா பாட்டும் பிடிச்சி பாட்டா உங்களுக்கு? எல்லா பாட்டுமே சூப்பராக தலை. லவ் பாட்டெலாம் சொல்லியே தர தேவை தலை. இந்த மாதிரி தலை பாட்டெலாம் உடம்புலாம் இல்லை ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம நாடி நரம்பு அடி அந்த லவ் மூடுக்கு பழைய 12th சீனுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பழைய லவ்லாம் ஞாபகம் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு தலை. பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு? என்ன இழுக்குதடி அந்த பாட்டு பிடிச்ச? அந்த பாட்டு தான் தலை. என்ன இழுக்குதுன்னு சொன்னாங்க தலை. பொத்துன்னு கீழே விழுந்தேன் தலை. இழுத்து வாரி போட்டுச்சு கீழே. சீட்லேருந்து கீழே விழுந்தேன் தலை பொத்துன்னு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர்.